ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரர்களால் ரமலான் மாதத்தினுடைய 15வது நோன்பை நிறைவுற்று 16வது நாளின் இரவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நன்னேரத்தில் நாம வெற்றியாளர்களின் பண்புகள், இஸ்லாமிய பார்வையில் வெற்றியாளர்களின் பண்புகளை பற்றி பார்த்து வரோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினமும் நாம் வெற்றியாளர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சில விஷயங்களை சொல்லி இவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் நம்ம சொல்கிறான். அதாவது பொருளாதாரம் உடையவன் குடும்பத்தை கவனிக்கணும், பதவி அந்தஸ்து அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவரிடத்தில் அடக்கம் இருக்கணும், ஒடுக்கம் இருக்கணும், நாட்டு மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிக்கணும். ஒரு ஆட்சியாளருடைய கடமை அந்த மாதிரி பார்க்கணும். ஒரு அதிகாரம் இருந்தால் அந்த அதிகாரத்தை நல்ல முறையில் துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. கொடுக்கப்பட்ட ஒரு பதவி, புகழ், அந்தஸ்து எதுவாக அதிகாரம் மையமாக இருக்கும் பொழுது அவரிடத்தில் நீங்கள் சரியான முறையில் அவங்கள்ட்ட ஒரு நளினத்தை பார்க்க முடியாது. எடுத்த கவிட்டு பேசுவான். இதனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் தெரியும், போய் அப்படிமா ஏன் நம்ம அதிகாரியாக இருக்கிறான், அதனால அப்படி பேசுவோம். ஒரு தாசில்தார் ஆஃபீஸுக்கு போவீங்கன்னா அந்த மாதிரி என்ன செய்வோம், என்ன பிரச்சனை போயாமோ ஆளை போய் வாழப்படாமா, இப்படி எல்லாம் அதிகாரத்தோட திமுக ஆழம், இப்படி இதெல்லாம் கெட்ட பண்புகள் இருக்கக்கூடாது. ஒரு இந்த மாதிரி பார்க்கணும். இது ஒரு விஷயம். அப்போ பூமிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகாரம் என்ன இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்கப்பட்ட திறமை, அறிவு, ஆற்றல் எதை கொண்டு நம்ம பெருமை வச்சிருக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 3 நாட்களாக நம்ம அந்த விஷயத்தை பார்த்தோம். அது பேசப்பட்ட விஷயம் பேசி ஆகணும். அதை பேசினா அந்த என்ன இஸ்லாத்தை வச்சு தான் மையப்படுத்தி பேசுகிறேன். சும்மா கதையை சொல்ல அவங்கள்ட்ட அதை சொல்கிற வேலையை வச்சுருப்பாங்க உலகை தள்ளுறதுக்கு. என்ன ஆதாரம் புராணம் வச்சு நேற்று பேசுகிறது என்ன பேசணும், நல்லா அறிவை கொடுத்துருக்கா, அந்த அறிவு பயன்பாட்டு இருக்கா, அறிவு இருக்கா தலைப்பில் பேசணும். அதுபோல் முந்தைய விஷயங்களில் அந்த போர்க்காலத்தை பற்றி, இஸ்லாமிய போர்களை பற்றி சொல்லி ரசூலுல்லாஹி போரில் இப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க, இந்த அளவுக்கு மனித இறக்கத்தை காட்டினாங்க என்பதை பற்றி பேசுவோம். இப்படி ஒரு 3 நாள் பேசிட்டோம். இன்றைக்கு என்ன அப்படின்னு கேட்டால், இன்றைக்கு அதை பற்றி பேச போகிறது இல்லை. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி ஒரு மனித வெற்றி எதில் இருக்குதுன்னு கேட்டால், நமக்கு அல்லாஹ் கொடுத்த அடிப்படைகளில் இறைவனுக்கு நன்றி செலுத்தி பிற இடத்துல சரியாக நடந்து கொள்ள வேண்டும். அதில் முதல் விஷயமாக பொருளாதார விஷயம். யாரிடத்துல காசு பணம் கொடுக்கப்பட்டு எல்லாம் கொடுத்துருக்கிறானோ அவர்கள் பூமியில் எப்படி நடந்துட்டு இருக்கிறான், எப்படி பார்க்குறீங்க? இது சொல்லி தெரிஞ்ச அவசியம் இல்லை. உங்கள் குடும்பத்தை எடுத்துக்கிறீங்க. ஒரு 10 குடும்பத்தில் ஒரு குடும்பம்னா உங்கள் குடும்ப சொந்தம் வந்தவங்க நெருங்கிய உறவுகளை எடுத்துக்கிறீங்க, உங்கள் தூரத்து சொந்தங்களை எடுத்துக்கிறீங்க. எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் உங்களுக்கு படிச்சுன்னு தெரிஞ்சிடும். உங்கள் குடும்பத்தில் ஒரு 50 குடும்பம் இருக்குது, ஊரில் வைங்க, லைட்டை போட்டு அடிச்சா இருக்கணும். அப்போ என்ன செய்ய தெரியும், ஒரு பணக்காரன் 10 குடும்பம் இருக்குது, 7 ஒரு 5 குடும்பம் இருக்குன்னா அவங்க எப்படி நடத்துவான் தெரிஞ்சு போயிடும். பணக்காரங்களுக்கு மதியம் நடந்து கொள்வான், ஏழைகள் எடுத்து நடந்துக்குவான். அந்த குடும்பத்தில் உள்ளவன் பணக்காரன் மச்சான் வாங்க மச்சான் உட்கார மச்சான் ரொம்ப சேரப்படும் மச்சானுக்கு மம்மி வாங்க அப்படின்னு சொல்லி கேமரா கழிச்சு லைட்டை போடுச்சு. லைட்டு மட்டும் போடுது, கேமராக்கு லைட்டு வேணும், ஒரு வெளிச்சமாக இருக்கும், இது இருக்காது படுத்துது. அப்போ என்ன அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஏழையை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த செல்லி காசு பொறுத்தவங்க நினைக்க மாட்டான். பணக்காரவங்கன்னா அது ஒரு தனி முறையான அந்தஸ்து. வாங்க மாமி உட்காருங்க, மச்சி உட்காருங்க. ஒரு ஏழை போட்டிங்கன்னு செய்ய, ஒரு ஏழை போட்டின்னு வைங்க, வாங்க மாமி பாட்டெல்லாம் முடியும், அவங்க டீ சாப்பிட்றீங்களா? இதே மாதிரி பணக்கார குடும்பத்துக்கு பணக்கார சந்திக்கும் போது வேணுமா? அப்படியே சிரிப்பு என்ன, முகத்தில் மகிழ்ச்சி என்ன, மாமி வாங்க 1 வாரம் மாமி பார்த்து மச்சான் உங்களை பார்த்து 1 வாரம் வாங்க பிச்சைக்கார மச்சான் இருந்தால் மச்சான் நம்ம எல்லாம் என்ன மச்சான் சரி மச்சான் பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம், நேரம் இல்லை எப்படி போவோம். இந்த மாதிரி உதாசீனப்படுத்தக்கூடிய விஷயங்களை பார்க்குறோம். இது வெற்றியாளருடைய பண்பு இல்லை.
உயர்ந்தாலும், பொருளாதாரத்தில் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும், அதிகாரத்தில் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும், எல்லா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் பணிவு இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி அல்லாஹ் பேசும்போது பணிவுடையவராக ரசூலுல்லாஹ் இருந்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடியாது. அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்தில் பொருளாதாரம் முக்கியமான ஒரு விஷயம். அந்த பொருளாதார விஷயம் கொடுக்கப்பட்டவர்கள் காசை தர்மமாக அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய பாதைன்னா பல பாதை இருக்குது. ஏழைக்கு கொடுக்குறது அல்லாஹ்வுடைய பாதை, நோன்பாளிகளுக்கு ஏழைகளுக்கு இதை நம்ம கொடுக்குறது கஞ்சி காய்ச்சிடும், சாப்பாடு வைக்கிறோம், அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறோம், திருநாள் கொண்டாட பல மகிழ்ச்சிகளுக்காக கொடுக்கக்கூடிய எல்லாமே அல்லாஹ்வுடைய பாதை. போர்க்காலத்துக்காண்டி அதுவும் அல்லாஹ்வுடைய போருக்காண்டி காசு கொடுப்பது, ஆயுதங்கள் வாங்க, அந்த மாதிரி விஷயம், இப்படி பல எல்லாமே அல்லாஹ்வுடைய பாதைகள் பல மாதிரி இருக்கிறது என்று குர்ஆனும் பேசுகிறது. ஒரு குறிப்பிட்ட பாதையை நம்ம மார்க்க அறிஞர்கள் இது மட்டும் அல்லாஹ்வுடைய பாதை வழங்கி கொடுப்பாங்க. எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதை தான், எல்லாத்துக்கும் நன்மை இருக்கிறது ஈமானை பொறுத்தவருக்கு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 30-37 அல்லாஹ் சொல்லிக்காருன்னா அல்லாஹ்வுடைய பாதையில் பொருளாதாரத்தை கொடுங்கிறாங்க. யாரை பார்த்து சொல்கிறாங்க? யார் காசு வச்சிருக்கிறியோ, பணம் வச்சிருக்கிறியோ, லட்சாதிபதியாக இருக்கிறீங்களோ, கோடீஸ்வரனாக இருக்கிறீங்களோ, தங்க வயத்தை சேர்த்து வச்சிருக்கிறீங்களோ, அவங்க நீங்கள் கொடுத்துக்கிறீங்க, பணம் காசுகளை என்ன ஏழைகளை உங்களுக்கு கொடுங்க என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். 30-37 அல்லாஹ் சொன்னால் அவலம் எரவு அன்னல்லாஹ யபசுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வயக்திர் இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يؤمنون. தான் 30வது அத்தியாயத்தில் 37வது இறைவசனம். தான் நாடியவருக்கு செல்வத்தை அல்லாஹ் தாராளமாக கொடுக்கின்றான், தான் நாடியவருக்கு செல்வத்தை குறைத்து கொடுக்கின்றான் என்பதை நபி நீங்கள் பார்க்கவில்லையா? உலகத்தில் பார்க்குறீங்க, ஒரு தெருவில் 10 பணக்காரன் இருப்பான், 500 ஏழை இருப்பான். ஒரு தெருவுக்குள்ளே 4 பேர் செல்வாக்குடைய மக்கள் செல்வாக்கு அவங்க கேட்பாங்க, இவர் ஓட்டு போடுவான். செல்வாக்கு வேறு செல்வம் வேறு. மக்கள் செல்வாக்கு பெற்றவன் இருப்பான், ஒத்த மதிக்க மாட்டான். செல்வாக்கு இருக்காரு அவனா முட்டா போயிட்டு இருப்பான். அப்படியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்ல நபியை நீங்கள் பார்க்கவில்லையா? செல்வம் கொடுக்கப்பட்டவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? செல்வத்தை குறைத்து நான் கொடுத்துருக்கிறேன் அவர்களையும் நீங்கள் பூமியில் பார்க்கவில்லையா? மக்காவில் பார்க்கலையா? மதீனாவில் பார்க்கலையா? அந்த கேட்குறேன். நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்திற்கு இப்போ சான்றுகள் உண்டான இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يؤمنون. நம்பிக்கை கொள்ளும் சமுதாயத்தில் இது ஒரு அல்ல சொல்லிட்டாங்க. இதில் கவனிக்க சிந்திக்கலாம். சரிதானே? நம்பிக்கை கொள்ளக்கூடிய சமுதாயத்தில் இப்போ சான்றுகள் இருக்குதுன்னு நல்லா சொல்கிறான். பணக்காரன் இருக்கிறவன் ஏழையாக இருக்கணும். பணக்காரன் கடமை என்ன? ஏழை எளிய மக்களுக்கு தர்மங்களை வாங்கி வழங்கணும். அது செய்கிறானா என்பதை பார்க்கணும். செய்யலைன்னா மூமின் கிடையாது, முஸ்லீம் கிடையாது. இது மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். தர்மங்கள் ஏழைகளுக்கு உரிய ஜக்காத்தை பற்றி பேசும்போது கூட 8 கடமையாக்கப்பட்ட தர்மத்தை 2 இருக்குது, புரிஞ்சுக்கிறோம். சாதாரணமாக வீட்டில் 500 ரூபா கொடுக்குறீங்க கைமடக்கா, ஏழைகளுக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறீங்க, இது சாதா தர்மம். ஜக்காத்துனா என்ன? உன் செல்வம் டோட்டலாக கணக்கு பண்ணணும். எத்தனை ப்ராப்பர்ட்டி வீட்டுக்கு கொடுக்கணும். எவ்வளோ பெரிய வீடு? 50 லட்சம் வீடு வச்சுருக்கிறியா? கணக்கு பண்ண 50 லட்ச ரூபா வீட்டுக்கு கொடுக்கணும். ஜக்காத்து ஒரு பொருளுக்கு ஒரு முறை தான். இந்த வருஷம் ஒரு பொருளுக்கு ஒரு முறை ஜக்காத்து கொடுங்க. வீடு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு எக்ஸாம்பிள் வீடு தீர்வாங்க. 1 கோடி ரூபாய்க்கு ஜக்காத்து கணக்கு பண்ணி 102% ஜக்காத்து கொடுக்கணும். மறு வருஷம் அதே வீட்டுக்கு நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பொருளுக்கு ஒரு தடவை, அந்த ஒரு பொருளுக்கு ஒரு தடவையா அந்த ஜக்காத்து கொடுத்து என்னுடைய பொருள் தூய்மையாகி விட்டது என்று சொன்னால் 1 கோடி ரூபாய் கணக்கு பண்ணி கொடுத்துருன்னு வைங்க. உதாரணத்துக்கு எனக்கு ஜக்காத்து கொடுத்தது போக காசு மிஞ்சுது, அந்த புது வருமானம் வருது, அதை வச்சு நான் பிஸ்னஸ் பண்ணுறேன். அந்த ஜக்காத்து கொடுத்து தூய்மையாகிற பொருள் உதாரணத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு எல்லாம் கொடுத்துட்ட போக எனக்கு ஒரு கையில் 10 லட்ச ரூபா நிற்குதுன்னு வைங்க. இந்த 10 லட்ச ரூபாய்க்கும் வெவ்வேறு வேலைக்கு வெவ்வேறு தொழில் பண்ணணும்னு வைங்க, அதில் வருமானம் வரும். அப்போ ஜக்காத்து கொடுக்கணும். ஒரு பொருளுக்கு ஒரு தடவை ஜக்காத்து கொடு. உதாரணத்துக்கு 100 ரூபாய்க்கு ஜக்காத்து கொடுத்துட்டோம். 100 ரூபாய்க்கு 2 ரூபா 50 பைசா கொடுத்துட்டோம். 2 ரூபா 50 பைசா கொடுத்துட்டீங்கன்னா இது எளிமையாக புரிஞ்சிடும். கொடுத்த பிறகு அப்போ நமக்கு எவ்வளோ மிஞ்சியும்? 97 ரூபா. 97 ரூபா 50 பைசா மிஞ்சுமா? அப்போ வந்துக்கிட்டு அந்த மாதிரி விட நான் கணக்கில் வீக்கி நீங்கள் சொல்லணும். கணக்கு ஓடாது. ஆனால் சரியாக கணக்கில் 10வது
அட்டம் எழுதி பாஸ் பண்ணேன், கணக்கு ஓடாது நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அப்போ 10th படிக்கும்போது அட்டம் இது கணக்கு ஃபெயிலாக போயிட்டேன். பிறகு எழுதி பாஸ் பண்ணி அட்டம்ப்டில் கணக்கு சொல்லிக்கிறேன், தப்பாக போயிடக்கூடாது. வீடியோ நீங்கள் மட்டும் பார்க்கல, சமூக வலைதளத்தில் போகுது. அப்போ அந்த மாதிரி 102%. இப்போ 97 ரூபா விசாரிச்சுன்னு வைங்க, எங்களுக்கு போட 2,000 ரூபா கொடுத்துட்டேன். 100 ரூபாய்க்கு மட்டும் சொல்கிறேன். இந்த 97 ரூபாய் இருக்குது, அதற்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி சொத்து வாங்குறேன், அதற்குள்ள ஏதோ ஒரு பொருள் வாங்குறேன், ஒரு வியாபாரம் பண்ணுறேன். அதுலேருந்து காசு வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் சேர்த்து பாருங்கள், அதுக்கு ஜக்காத்து புதுசாக வருமானம் வந்து ஜக்காத்து போகும். சரி, அது இருக்கட்டும். ஒரு பொருளுக்கு ஒரு தடவை ஜக்காத்து வந்து என்ன மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒன்று, ஜக்காத்து கண்டிப்பாக கொடுத்துடணும். ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அது வேறு. இவங்க கொடுக்குறாங்க வீட்டுக்கு தான் 50 ரூபா, நீங்கள் ஜக்காத்து 500 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க, ஜக்காத்து இல்லை. இது தர்மம், சாதாரண தர்மம், புரிந்து கொள்ள வேண்டும். 50 ரூபா கொண்டு கொடுங்கான்ட்டு 50 ரூபா 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபா கொடுக்குறீங்கன்னா இது சாதா தர்மம். ஜக்காத்துல ப்ராப்பர்ட்டாக கணக்கு பண்ணி கொடுத்தாங்க. வீட்டுக்கு நிலப்பரப்புக்கு, என்னோட பைக்குக்கு, என்னோட வாகனத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துடணும். சரி, அப்படி இப்போ சாதாரண தர்மம் கொடுக்கு, ஜக்காத்து கண்டிப்பாக கொடுக்கணும். அது ஒரு விஷயம். சாதாரண தர்மம் தான் இப்போ பெருமாள் கொடுத்துட்டு இருக்கான். ஜக்காத்தை கொடுத்தா ஏழைகளே இருக்க மாட்டான். இஸ்லாமிய சமுதாயத்தில் அவன் மட்டும் பணக்காரர்கள் இருக்கக்கூடிய காலம், தங்கம், வைரம், வைத்தியம், வீடு, ஒரு சொத்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி, அங்கே ஒரு 10 தோட்டம் வாங்கி போட்டுக்காமா, இங்கிட்டு ஒரு 50,000 ஏக்கரில் அதை வாங்கி நிலப்பரப்பு வாங்கி போட்டுக்காமா, மெட்ராஸில் ஒரு 10 மாடி கட்டி வீடு கட்டி வாடகை போடுறாமா, படமா எல்லாத்துக்கும் ஜக்காத்து கொடுக்கணும். ஜக்காத்துக்கு வேறு கணக்கு. சாதாரண சும்மா 5-10 கொடுக்குற மாதிரி உள்ளது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது மாற்றத்தெல்லாம் சொல்லித்தரலாம். அதுபோல் அவங்க 30-30 தர்மங்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க வசனத்தில் சொல்லி காட்டணும். 30-38 ஃபாத்தி தல் குர்பா ஹக்க ஃபாத்தி தல் குர்பா ஹக்க வல் மிஸ்கீன வல் சபீல் தாலிக கைருல் லில்லதீன யுரீதுன வஜ்ஹல்லாஹ் வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் நாடோடிகளுக்கும் அவர்களின் உரிமை தர்மத்தை வழங்குகிறார்கள். அல்லாஹ் சொன்னான். உறவினர்களுக்கு கொடு, நீ வெற்றியாளர்களாக மறுமையில் ஆனந்து சொன்னால் ஜக்காத்து கொடு, உறவினர்கள் கொடு, காசு பணத்தை கொடு, வச்சுக்கிட்டு கூட்டி வைக்காத. அல்லாஹ் சொன்னான். உறவினர்கள் ஃபாத்தி தல் குர்பா ஹக்க வல் மிஸ்கீன வல் சபீல் தாலிக கைருல் லில்லதீன யுரீதுன வஜ்ஹல்லாஹ் வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் நாடோடிகளுக்கும் அவர்களின் உரிமையை வழங்குகிறாக. அல்லாஹ்வின் முகத்தை நாடுவோருக்கு இதுவே சிறந்தது. அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி நீங்கள் தர்மம் கொடுங்க, அவர்களே வெற்றி பெற்றோர் என்று அல்லாஹ் திருமுறை குர்ஆன் 30-38 சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அதுபோல தர்மம் கொடுன்னு நல்லா சொல்லலாம். உறவினர்களை விட்டுறாங்க, எல்லாரும் கொடுங்கனால. அதுபோல 30-39 நல்லா சொல்லலாம். வாமா ஆத்தைக்கு ரிபல் எருபுவர் ஃபி அம்வாலி நாசி ஃபலா எருபு இந்தல்லாஹ் வாமா ஆத்தைக்கு ஜகாத்தின் துரீதுன வஜ்ஹல்லாஹி ஃபஉலாயிக ஹுமுல் முல்இஃபூன் ஃபஉலாயிக ஹுமுல் முல்இஃபூன். 30-39 அத்தியாயத்தில் 39வது இறைவசனத்தை அல்லாஹ் சொன்னால், மனிதர்களின் செல்வங்களை பெருக்கிக் கொள்வதற்காக நீங்கள் வட்டிக்கு கொடுப்பது அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக பெருக்குவதில்லை. அல்லாஹ்வின் முகத்தை நாடி ஜக்காத் கொடுப்பீர்களானால் இத்தகையோரை பெருக்கிக் கொண்டார்கள். தர்மம் அல்லாஹ் சொல்லலாம். அப்போ வட்டி கொடுறதுக்கான இந்த வட்டி நிறைய பேர் முஸ்லீம்களே வட்டிக்கு செய்தான். நிறைய முஸ்லீம்கள் எல்லா ஊர்லையும் விதிகளே கிடையாது. அவங்க வீட்டுக்கு இந்த வட்டி மூசா அடையாளம் கட்டுவாங்க. வட்டி ஆயிஷா, வட்டி பாண்டியன் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ இது இஸ்லாத்தில் கிடையாது. வந்துக்கிட்டு வட்டி கொடுங்க என்ன நினைக்கிறான், வட்டி கொடுத்தா பெருகிருங்க பெருகாசிங்க. அல்லாவுடைய கணக்கு என்ன, வட்டி கொடுத்தா பெருகிற மாதிரி தெரியும். அது வியாபாரம் இல்லை. ஏழைகளை மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சிருங்க, நரகத்தை குடிக்கட்டையாக போயிருவீங்கன்னு அல்லாஹ் சொன்னால், மனிதர்களின் செல்வங்களை பெருக்கிக் கொள்வதற்காக வட்டிக்கு கொடுப்பது உங்களுக்கு லாபம் தராது, பெருக்கிக் கொள்ளாது நினைச்சுக்கிற முஸ்லீம்களை மூமின்கள் அல்லாஹ் சொல்கிறான். மாறாக ஜகாத்தின் புரியுதுன வஜ்ஹல்லாஹி ஃபஉலாயிக ஹுமுல் முல்இஃபூன். அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களுடைய பொருளாதாரத்தை கணக்கு பண்ணி ஜக்காத்து கொடுங்க, அது பன்மடங்காக பெருகும். 1 ரூபா கொடுக்குறியா 1 லட்ச ரூபா இருக்கும். 100 ரூபா 1000 10,000 கொடுக்குறியா மில்லியன் கோடி ட்ரில்லியன் கோடி அல்லாஹ்வுடைய கணக்கில் அப்படி கொடுப்பான. அல்லாஹ் தருவான், மனித சைத்தானுடைய கணக்கில் இல்லை. அல்லாஹ் என் கணக்கில் 1க்கு 10 7 அதை தாண்டி அல்லாஹ்வை லிமிட் பண்ணி எவனுக்கு அதிகாரம் இல்லை. எனக்கு அல்லாஹ் இவ்வளோ தான் தருவான். நம்ம ஜக்காத்து கொடுத்துட்டேன், ஒரு 100% 700 நன்மை கிடைக்கும், 700% அப்படி சொல்கிறாங்க. ஒரு உள்ளத்தை இல்லத்தை பொறுத்து 700 இல்லை, அதை தாண்டி தருவான். அல்லாஹ்வை லிமிட் பண்ண நான் யாரு? நான் தலைவனாக இருக்கிறேன், நான் ஒரு முதலாளியாக இருக்கிறேன், என் தொழிலாளியை லிமிட் பண்ணுவேன். எப்படி நட அப்படி நட, இந்த பொருள் அப்படி எடுத்து இந்த சேவை முடிச்சு வை உத்தரவு. அல்லாஹ் யாராவது உத்தரவு போட முடியுமா? முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் தர்மம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவ்வளவு நன்மை பெறுகிறீர்கள். அல்லாஹ்வுடைய கணக்கில் பல நன்மை மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை
பார்க்கிறோம். அதுபோல் வந்துட்டு அல்லாஹ் திருமுறை குர்ஆனிலே நமக்கு சொல்கிறான். இந்த ஷைத்தான் என்ன செய்யறான்னு கேட்டால் 2வது அத்தியாயத்தினுடைய 268வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஷைத்தான் அல்லாஹ் ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர வயஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷாஇ வல்லாஹு யஇதுகும் மக்ஃபிரத்தன் மின்ஹு வஃபல்லாஹ் வல்லாஹு வாசிஉன் அலீம். 2வது அத்தியாயத்தினுடைய 268வது இறைவசனம். ஷைத்தான் வறுமையை பற்றி உங்களை பயமுறுத்துகிறான், வெட்கக்கேடான மானக்கேடான விஷயங்களை உங்களுக்கு தூண்டுகிறான் அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு வல்லாஹு யஇதுகும் மக்ஃபிரத்தன் மின்ஹு வஃபல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அழகிய மன்னிப்பு இருக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வோ தனது மன்னிப்பையும் அருளையும் உங்களுக்கு வாக்களிக்கிறான், சொர்க்கத்தை தர்றான். வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ்வுடைய உள்ளம் தாராளமானது, அல்லாஹ் தாராளமானவன் அறிந்தவன் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய 2வது அத்தியாயத்தினுடைய 268வது இறைவசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஷைத்தான் காசை கொடுக்காத, சைத்தான் என்ன காசு கொடுக்காது, தர்மம் கொடுக்காதுன்னு சொல்லி சைத்தான் என்ன செய்வான், வறுமையை பற்றி பயன்படுத்துவான். 1000 ரூபா தான் வச்சிருக்கிறான், 500 ரூபா கொடுத்துட்டா 500 ரூபா தான் சோப்பில் இருக்கும், அதை கொண்டு கொண்டாடி முடியணும் செய்ய முடியுமா, கூட்டுக்கு போகிற வளர்க்க வச்சி வளம் வாங்கிட்டு போக முடியுமா, வேற யாராவது அரிசி பருப்பு வாங்க முடியுமா? சைத்தான் கெட்ட ராசிகள் உண்டாக்கும். நம்ம என்ன செய்யணும், இது சைத்தான் வேலை. நான் கொடுக்க 500 1000 லட்சம் அவரும் சக்திக்கு தகவல், லட்சாதிபதி அவர்கள் சக்திக்கு தக்கவாறு பொருளாதாரத்தை கொடுக்கணும், கோடீஸ்வர முஸ்லீம்கள் அவனுக்கு தக்கவாறு கொடுக்கணும். எங்களை மாதிரி ஒரு 20,000 15,000 10,000 20,000 வாங்கக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய அவங்களுக்கு அவங்க சக்திக்கு தக்கவாறு நான் இப்படி கொடுப்பேன். கொடு, இவனுக்கு 10,000 வருமானம் வருதுல மாதம், ஒரு 15 20 25, நீ அதுக்கு தக்கவாறு கொடு, 200 300 400 500 கொடுத்துருப்பான். ஆனால் கோடீஸ்வரன் அவனுக்கு தக்கவாறு கொடுக்கட்டும் என்று மாற்றம் சொல்லி தரக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். சைத்தான் வறுமையை பற்றி தான் பயன்படுத்துவான். அல்லாஹ்வும் அவனுடைய மன்னிப்பை உங்களுக்கு வழங்குகிறான். அல்ல மானக்கேடான சைத்தான் தூண்டுவான், கொடுக்காத சைத்தானோட திட்டம். அல்லாஹ் என்ன கொடு, தர்மம் கொடு, ஒன்று பன்மடங்கா தருவேன், இந்த மன்னிப்பு இருக்குது, உன் சொர்க்கத்தில் நுழைய வைப்பேன் என்று சொல்லி சொர்க்கத்தில் நுழைய வைப்பது என்னுடைய பொறுப்பு என்று எல்லாம் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். இதை பார்க்கிறோம். அப்போ அதனால் ஏழை எளிய மக்கள், உறவினர்கள், சொந்த பந்தம் எல்லாருக்கும் தர்மங்கள் உரியன, அந்த தர்மங்களை கொடுத்து சொர்க்கத்தை பெற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1412வது நபிமொழி அல்லாஹ் ஒரு தூது சொன்னார்கள். உங்களிடையே மறுமை நாள் அடையாளத்தை சொல்லும் பொழுது, உங்களிடையே செல்வம் பெருக்கிக் கொள்ளாத வரை மறுமை நாள் வராது, யுக முடிவு நாள் வராது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்நாளில் பொருளுடையவன் செல்வமுடையவன் காசு பணத்தை எடுத்துட்டு போவான், அவன் நீ வச்சுக்க நீ வாங்கி என்ன பணக்காரனா போயிடும், செல்வம் பொருட்களுக்கு கேமத்தின அடையாளம். இப்போ அப்படி இல்லை, இப்போ தரமாட்டான்னு நிற்கிறான். இப்போ யாராவது ஜக்கா தர மாட்டாங்களா, தர்மம் தரக்கூடிய ஏழைகள் யாசிப்போ பிச்சைக்காரர்கள் வேலை, ஏழைகளை பற்றி பேசுவான். பரம ஏழை, நடுநிலையான ஏழை, ஒரு லிமிட்டான ஏழைகள் விஷயத்துல சொல்லி காட்டுறான். யாசிப்போர் பிச்சை அது வேற, யாசிக்காமா காசு இருக்கமெல்லாம் கேட்பான், காசு தாங்க, ஒரு அரிசி பொருள் தாங்க, வீட்டில் சோறு வைக்க போகிறோம், ஒரு குழம்பு தாங்க, மீன் தனியாக கேட்டு போவான். அவருக்கு அவங்க வேற. ஏழைகளை பற்றி எல்லாம் அந்த ஏழைகளை கொடுக்கணும், ஏழைகள் வேற, யாசிப்போர் வேற. அப்போ அல்லாஹ் சொல்றான், உங்களிடையே செல்வம் ரசூலா சொல்றாங்க, உங்களிடையே செல்வம் பெருக்கெடுத்து ஓடாத வரை மறுமை நாள் வராதுங்கிறாங்க. எப்ப இப்ப வேணுமே காசு உள்ள கொடுறாங்க, காசு பணம் வச்சுக்கிறோம், ஏன்டா மூத்தா போயிருக்கேன் சொல்றாங்க. உனக்கு மரணம் வரும், மூத்தா போகும்போது வேணாமா தர்மம் கொடுக்க கூடாதா, மலக்கள் போது பெருவரலை பிடிப்பாரு, அது வரைக்கும் தாமதப்படுத்த சொல்றாங்க. மலக்கள் போது பெருவரலை பிடிச்சி அதுக்கப்புறம் யோசிப்பான், அவ்வளவுதான் கத்தி கலைஞ்சிடும். அந்த நேரத்துல உன் பொருள் வளர்க்கூடாது ஆகாது. நீ பெத்த புள்ள ஆம்பளை பிள்ளை பிரிச்சுவாங்க, அப்போ எனக்கு வேணும், எங்க வாப்பா சொந்த பிரிச்சுக்கலாம், அடிக்கடி வந்து மையத்தை கூட சாப்பிடுவான். சொத்து காடி ஊர் வளர்க்கிற பார்க்குறீங்க, மையம் வாப்பாவுடைய மையம் கிடக்கும், பல குடும்பங்கள் சந்தர்ப்பம், உமா மூத்தா போய் கிடக்கும், அப்படியே சொத்தை பிரிட்டி இல்லை சீத்தான்கள் சீத்தான்கள். இந்த சீத்தானையெல்லாம் பார்த்து பேசுங்க, நான் பேச வேண்டாம், எவனுமே பேச மாட்டேன், புரிஞ்சுக்க. நான் இந்த ஊரில் இருக்கிற வரைக்கும் உனக்கு நன்மையும் தீமை தரக்கூடிய பல விஷயங்களை சொன்னேன்னு சொல்கிறேன். என்னை தவிர என்ன மாதிரி போட்ட எவ்வளோ சொல்ல மாட்டான், நின்றுட்டு போயிடுவான், மென்மையாக பேசுவான். நான் அப்படி இல்லை, எவ்வளோ எதிர்ப்பு போனாலும் இது உண்மையாக சொல்லிட்டு போனேன். அதனால் நான் பேசவில்லை என்றால் என் உரையை தவிர எந்த உரையிலும் எவ்வளோ கரெக்டாக சொல்ல மாட்டான், அரை குறையாக சொல்லுவான், மீண்டும் முழுகுவான் என்ற அந்த பண்பு கிடையாது. அதனால் சொல்லிக்கிறேன், பசு காலத்தில் நம்ம பார்த்துருக்கிறா இல்லையா, மூத்தா போய் மையம் கிடக்கு, சண்டை ஒரு குடும்பத்தில் சொத்தை பிரியா இப்படி அல்லாவுடைய கணக்கு வேற, அது வேற மாதிரி சத்தம் சொல்லுவான், அப்படியே சொத்தை பிரிச்சிடாத, மூத்தா போய் கிடக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கடன் இருக்குதான்னு பாரு, யாருக்காவது வாக்குறுதி கொடுப்பாங்கல்ல, நான் வீடு கட்டி தரேன், அந்த குமாரம் முடிச்சு வைப்பேன், ஏழை குமாரன், அதெல்லாம் பார்த்த போய் சொத்து பிரிக்கணும். அதெல்லாம் பண்ண மாட்டேன், மார்க்கம் தெரியாமல் சண்டை செஞ்சு போடுவாங்க. இப்படி இருக்கிறாங்க சொல்றாங்க, இப்படிலாம் மனுஷன் இருக்கிறாங்களா இல்லையா,
நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, செல்வம் குடிக்கும் அது வரைக்கும் தாமதப்படுத்தாத, உன்னை பெரியவர்களை மலக்கள் போது குடிப்பாரு அது வரைக்கும் தர்மம் கொடுக்காம இருக்காத. உன் பொருள் ஒன்றை இல்லை, உன் சொந்த மண்ணை பிரிச்சுக்கிறவான், பெத்தப்படை நீ பெற்ற ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை வாப்பா சொந்த பிரிச்சுட்டு போயிடுவான். நீ உசுரோடு இருக்கிற வரைக்கும் நீ பிரித்து கொடுத்துரு, நீ ஏழைகளுக்கு கொடு, தர்மம் கொடு. ஏழைகள் எந்த மாதிரி அந்த மாற்றம் சொல்லக்கூடிய ஏழைகள் யாராக இருந்தாலும் சரி முஸ்லீமுக்கு முன்னுரிமை கொடுத்து கொடுங்க. இல்லாத இறைமுறை பிற சமுதாய மக்கள் இறைமுறைப்பாளர்களாக இருந்தாங்க சொன்னால் அவங்க நோயாளிப்பட்டு கஷ்டப்படுறாங்களா கொடுங்க, யாருக்கும் கொடுக்கலாம். முஸ்லீம்களுக்கு முன்னுரிமை கொடு. ஏழை எளிய மக்கள் யாருன்னு பார்க்காம கொடுக்கணும். தர்மங்களை ஏழை முஸ்லீம்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அது போல எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய என்ன செய்யணும், ஏழை எளிய மக்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன செய்யலாம், தர்மங்கள் கொடுக்கலாம். அல்ல நம்ம சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். இது ஒரு விஷயம். அந்த மாதிரி சொல்ல சொன்னாங்க, எல்லாம் குரான் சொல்லவும் சொல்கிறாங்க. அந்த மாதிரி வரும்பொழுது மறுமையினால தான் எப்போ செல்வம் பெருகும். ஈசா நபி வருவார்ல, ஈசா நபி அவர்கள் பூமிக்கு வருவார், வானத்தில் இருக்கிறார். இஸ்லாமிய நம்பிக்கைப்படி ஈசா நபி எல்லாம் உயர்த்திக்கிட்டான். சிறுவேளை இயேசு ஈசா நபி அவந்தாங்க இல்லை அடையலை, எல்லாம் தூக்கிட்டான். வாழ் மாறாட்டம் செய்து காட்டி கொடுத்தோட முகத்தை ஈசா நபிமா நான் மாற்றிக்கிட்டான். இவங்க காட்டி கொடுக்க போனானோ அதெல்லாம் ஈசா நபியை உயர்த்தி விட்டு அவங்க மூஞ்ச மாற்றி அவன் சிறுவேளை அடைஞ்சுக்கிட்டாங்க. அப்போ ஈசா நபி வருவார். வரும்பொழுது அப்போ தான் செல்வம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த ஹதீஸின் விளக்கம் இதுதான். இந்த ஹதீஸின் செல்வம் குடிக்கும் மறுமை நாளில் எப்போ இப்போ காசு கொடுங்கடா, எப்போ செல்வம் குடிக்குமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஈசா நபி வருகை இருக்குது, எப்போ மொத்தா போயிடும். 1000 கோடி ஆண்டுகள் உருண்டு ஓடினா கூட மிக முடினால் கண்டிப்பாக வரும். அப்போ தான் செல்வம் குடிக்கும். இப்போ ஒரு கால்வாசி செல்வம், அரைவாசி செல்வம், முக்கால்வாசி செல்வம், அரபு நாடுகளில் செல்வந்தனாக இருக்கிறான். எல்லா டோட்டலாக இல்லாமல் முழுசு எல்லாரும் செல்வந்தர்களாக போகலை. எப்படி சொல்லுவாங்க, நான் காசை கொடுப்பேன் வாங்க மாட்டேன், நானே கோடீஸ்வரன்ட்டேன், நான் ஏன் விட்டா வாங்குறேன் அப்படின்ற அளவுக்கு பேசுவோம். அந்த காலம் இது. அப்போ இப்போ உள்ள காலத்தில் என்ன செய்யணும், ஈசா நபி வருகைக்கு பிறகுதான் எல்லா கேட்டால் செல்வங்கள் தாழ்வாக போயிடும், வாங்க ஆள் இருக்க மாட்டான். அந்த நிலை வருவதற்கு முன்னாடி காசு உணவு கொடுத்த அல்லாவுடைய பாதையில் மௌத்தா போனால் உங்களை பிடிச்சி மையத்தை பிடிச்சி எப்போ எடுப்பீங்க, ஜனாசா எப்படின்னு வைங்க, பாடியை படிப்பீங்க, எங்கள் உமாவை பிடிப்பீங்க அப்படி தர மாட்டான். எங்கள் உமாவை படிப்பீங்க, மாமாவை படிப்பீங்க, மூத்த மையத்தை படிப்பீங்க. அந்த நிலை வருவதற்கு முன்னாடி தர்மங்களை கொடுங்கன்னு சொல்லி கொடு. இன்னும் இறுதியாக ஒரு விஷயம், இறுதியாக வந்துக்கிட்டு என்ன அப்படின்னு கேட்டால் தர்மத்தை பற்றி தான் எல்லாம் ஜும்மாவுடைய நாளில் பேசுவாங்க. இது நோம்புடைய காலமாக தர்மங்களை கஞ்சப்பையை கூட கொடுப்பான், அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நாள், எல்லா ஒரு சுருக்கத்தை இலக்காக கொண்டு. அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் எல்லா பள்ளிகளையும் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா கூட உலகம் முழுக்க நாங்கள் மதரசா வசூலுக்கு வந்திருக்கிறோம், பள்ளிவாசல் வசூலுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டு வருவாங்க. வந்து மேடையில் பேச அந்த இலக்கம் தான் புரிந்து கொள்ளுங்கள், எல்லாம் வெளியே இருந்து கேட்டுக்கிறீங்க. வந்து பேசுவாங்க, பேசுகிறவங்க எங்களுக்கு பழைய கட்டித்தா 100% கொடுக்க வேணாங்களே, நாங்கள் மதரசா கஷ்டத்துக்கு வந்து மதரசாவுடைய நிதி வந்திருக்கிறோம், தாங்க தர்மபுர ஜக்காத்தை கொடுங்க. இது மட்டும் தர்மம் இல்லை, சரியா? அதையும் கொடுக்கணும், அது வேணாங்கல. பழைய கிட்ட பண்ணி வருவாங்க, கொடுங்க. மாற்றுக்கிறதுல அதே சமயத்தில் நீங்கள் எதை கண்டிப்பாக ஊரில் உள்ள மக்கள் ஏழை எளியவங்க இதெல்லாம் பார்த்து கொடுத்துருங்க. அதுபோல் பள்ளியாசை அச்சத்துக்கு கொடுக்கணும். எனக்காண்டி பேசலை, சரியா? பொதுவாக சுன்னத் ஜமாத் அச்சத்துக்கு தான் போகும் காரணம். இப்போ புதுசாக போட்டிருப்பாரு, பிஸ்மில்லா அல்லாஹ் நடக்குது, இங்கே 5 பைசா தரமாட்டான், சரியா? 15 நாள் ஓடி போச்சு, 5 பைசா வராது. அந்த மாதிரி வந்துக்கிட்டு நம்ம சொல்கிறோம். தௌஹீது உள்ள இந்தியன் இல்லை, தௌஹீது டிஎன்டிஜியாக இருக்கலாம், என்டிஎஃப்ஆ இருக்கலாம், பிஜே கோஷ்டியாக இருக்கலாம், அல்தாபி கோஷ்டி, எவ்வளோ இருந்தாலும் சரி தௌஹீது அச்சத்துக்கு 5 பைசா வருமானம் வராது. சுன்னத் ஜமாத்தை அள்ளி கட்டுவான், சிரிப்பண்ண முகத்தில் சிரிப்பண்ண கடை என்ன சவளையும் அச்சத்தில் வீடு கட்டிடுவாங்க, நிலப்பரப்பு வாங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு தௌஹீத் ஜமாத்தும் மையமாக கிடக்கும். தௌஹீத் ஜமாத்தில் அஜரத்தின் என்கிட்ட ஆரம்பிக்க என்னிடத்தில் இருந்து நான் கடை வாங்குறேன், மோதியார்ட்ட அட்வான்ஸ் கொடுங்க. இது கேவலம் இல்லை. நோம்பு நேரத்தில் பொதுவாக சொல்கிறேன், நீ தரணுன்னு பேச வரல, ஏன் மோதியார்ட்ட போயிட்டு அட்வான்ஸ் தாங்க சம்பளத்துலன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இமாமுடைய நிலை, தௌஹீத் இமாமுடைய நிலை இருக்கிறது என்று சொன்னால் சிந்திச்சு பார்க்க வேணாம். என்னடா இது உலகம், சுன்னத் கொள்கையை மாறி போயிட்டா கட்டுக்கட்டாக வரும், துப்பானதே அன்னிக்கிறோம். அல்லாஹ் மட்டும் வணங்குவோம், சத்தியத்தை சொல்லுவோம் நிற்கிறதுனால என்ன ஆகும், எங்களுக்கு கஷ்டம் சோதனை வரும். எங்களம்மா இமாம்களுக்கு என்ன செய்வோம், கஷ்டம் வரும், நெருக்கடி வரும், பணம் காசு இருக்காது. அச்சரத்தில் மட்டும் இல்லை, ஒரு பள்ளியாசல் கொடுக்குறீங்கன்னா பள்ளியாசலோட மோதியாரை பார்க்கணும், இப்போ பெருக்கையில் கூடியவங்களை பார்க்கணும், ரம்ஜாங்கனி பெருக்கிறாள்ல ரம்ஜாங்கனியை பார்க்கணும், இந்த பள்ளியாசலோட எல்லாரும் கொடுக்கணும். நீ ஒரு ஆள் மட்டும் எடுத்துக்கணும். தர்மம் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் ஒரு பள்ளியாசலை எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க,
என்று சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா முழுக்க என்ன செய்யணும், ஒரு பள்ளியார் செல்லாஜ் இருக்கிறாரு, மோதியார் இருக்கிறாரு, அந்த மோதியார் போல இந்த சிப்பா இந்த அந்த பெருக்கெல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. எல்லாரும் இப்போ தர்மம் கொடுத்தாக்க முழு தர்மம் நல்லா நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஒரு தகவலுக்கு சொல்கிறேன். அதனால் வந்துக்கிட்டு அல்லாவுடைய அருளை கொண்டு தர்மம் கொடுங்க. சும்மா ஜமாத் கட்சியுடைய கணக்கே வேறு. ஒரு வீட்டுக்கு 10 வீடு கட்டிவிடுவாங்க. இந்த டிஎன்டிஜி அது இது எல்லாத்தையும் இல்லை இவங்க யாரும் பாய்க்கு கேட்க மாட்டான். என்னை தவிர எவனும் பயன் பேச மாட்டான். டிஎன்டிஜியில் அங்கே எங்கே எவனே கேட்க மாட்டான். அவன் கடமை செல்வந்தர்களுக்கு கேளுங்கிறான்ல. அந்த தர்மங்கள் ஜக்காத்துகள் இந்த மாதிரி ஆளுக்கு 8 வகைகளுக்கு உள்ள 8 வகையாக்களுக்கு உள்ளன. ஜக்காத் ஏழைகள், நாடோடிகள், வறியவர்கள், யாசிப்பவர்கள் நல்லா சொல்றான். இஸ்லாத்தில் வரக்கூடிய உள்ளம் கவர்வதற்காக இஸ்லாத்தில் வர்றாங்க. அவர்கள் அடிமைகள் இல்லை. இந்த மாதிரி வந்து ஒழிஞ்சு போச்சு அடிமைகள். இப்படி என்ன தர்மங்களை என்ன செய்ய கேட்டால் வாரி கொடுங்க. கோபத்தில் இருக்கிறாங்க. அச்சத்துக்கு எனக்கு சண்டை கொடுக்க மாட்டேன். என்னத்தான் இது உலகம். நம்ம உலகத்தில் வந்து இந்த மாதிரி உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. மதினாப்பள்ளி மாதிரி ஒரு கோபம் சண்டை அந்த மாதிரி இது. அபூபக்கர் என்ன சொல்லலாம்ல, குர்ஆன் வசனம் மிஸ்டர் வந்து இட்டு கட்டி விட்டார். நாளைக்கு நான் ஜும்மாவுக்கு வெளியே பண்ருட்டி போகிறேன். ஜும்மாவுக்கு இப்போ பேசி விட்டு போயிடுறேன். நாளைக்கு நான் ஜும்மா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வருவேன். எனக்கு இது ஜும்மா கொடுப்பாங்கன்னு பாருங்க. எனக்கு அனுமதிக்கு இருந்தால் வேறு ஜும்மாவுக்கு வராது. சரியா? எனக்கு அனுமதி தான். எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன? நான் ஜும்மாவை பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து மனித வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகள் தலைப்பில் பேசி தர்மங்களை மையப்படுத்தி எல்லாருக்கும் கொடுங்கன்னு பேச தான் நினைச்சேன். அதனால் நமக்கு வாய்ப்பு இல்லை. நம்மகிட்ட கேட்டு அனுமதியோடு ஒரு ஆள் வராது ஜும்மாவுக்கு. ரைட். அப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் விஷயத்துக்கு வர்றேன். அப்போ அதனால் தர்மங்கள் எல்லாத்துக்கும் உரிய நம்ம செய்யணும். தர்மங்களை பேசிட்டு போயிடும். எல்லாருக்கும் தர்மங்களை கொடுங்க. அல்லாவுடைய பாதையில் இந்த கோபங்கள்லாம் விட்டு இது பண்ணுங்க. அவுபக்கர் சித்திகள் விஷயமாக மிஸ்தர்கள் அவுபக்கருடைய மகன் விஷயம் அவதரை பரப்பிட்டார். பரப்பின உடனே தர்மங்களை கொடுக்க மாட்டேன்னு முடிவெடுத்தாங்க. யாரு? தர்மத்தை நான் அவுபக்கர் சொல்ற தர்மத்தை நான் கொடுக்க மாட்டேன். என் மகன் ஆயிஷா இட்டு கட்டினேன்ல விபச்சார குற்றச்சாட்டு வச்சு என்னண்டு அபூபக்கர் வந்து மிஸ்தர்களுக்கு உதவி செஞ்சுட்டு வந்தாங்க. மிஸ்தர்களுக்கு அவர் இந்த முனாஃபிகின் கேடு கட்டான முனாஃபிகின் அப்துல்லா உபை சலூல் என்ற அயோக்கியம் கட்டி விட்டான் விபச்சார குற்றச்சாட்டு. அதன் காரணத்தினால்தான் என்னாச்சு, அந்த குற்றச்சாட்டு பரவுன உடனே இவர் உதவி செஞ்சுட்டு வந்தார். அபூபக்கர் பெரிய கோடீஸ்வரன். அபூபக்கர் அவர் உதவி நிப்பாட்டார். நான் கொடுக்க மாட்டேன். நல்லா வசனம் இருக்கிறான். நீங்கள் வந்துக்கிட்டு அல்லாவின் திருப்தியை நானே கொடுக்க மாட்டீங்களா? அபூபக்கரை அல்லாஹ் உங்கள் பாவத்தை மன்னிக்கணும் இவ்வளோ விரும்ப மாட்டீங்களா? என்னமோ செஞ்சுட்டாரு. அவர் 80 கசைடி கொடுத்துருவோம் அவதூறுக்காண்டி. அல்லாவுடைய கணக்கில் அவதூறு பார்ப்பினார்ல மிஸ்தகை அவரை போன்ற பல பேருக்கு 80 கசைடிகள் கொடுக்கப்படும். நீங்கள் உதவியை நிப்பாட்டீங்க. அபூபக்கரை உதவியை நிப்பாட்டக்கூடாது என்று அவருக்காண்டி பேர சொல்லாமல் வசந்தம் இருக்கான். அபூபக்கருடைய பேரை சொல்லாமல் அபூபக்கரை கோவிக்காதீங்க, சண்டை போட்டுக்கிட்டு செஞ்ச அந்த சின்ன மாதிரி குற்றம் தான். அது தனி சண்டை. தனிப்பட்ட முறை அல்லாவை நான் கண்டிப்பேன். அது 80 கசையை கொடுத்து பாவத்தை மன்னிப்பேன். இப்போ தர்மத்தை கொடுங்க. என்ன செய்யுங்க? இப்போ அபூபக்கர் மகளிர் மீது ஆயிஷா மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கொண்டாட்டி மனைவி மீது இட்டு கட்டின உண்மைதான் மிஸ்தகு. நீங்கள் உங்களுடைய உறவினர் தான். நீங்கள் உதவி செஞ்சுக்கிட்டே வந்தீங்க 10 வருஷம் 50 வருஷம் ஏதோ ஒரு கணக்கில் வருஷங்கள் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் உதவி நிப்பாட்டாங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, மன்னிச்சு விட்டுரு சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி தர்மம் கொடுனா இல்லை மையத்து மூஞ்சி வச்சுக்கோங்க. சில பேர் ஆம்பளைகளை மையத்து மூஞ்சை வச்சுக்கிட்டு சாணம் சொல்றதில்லை, பேசுறதில்லை. இதெல்லாம் நடந்து போய்வில்லை என்று உணர்ந்து கொண்டு எல்லாம் அல்லாவுடைய தூதர் சொன்ன மாதிரி இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் தர்மங்களை கொடுங்க. எல்லா கோடீஸ்வரன் லட்சாதிபதி நம்மளோட நான் என்னுடைய சக்தி நான் தர்மம் கொடுப்பேன். உங்கள் சக்தி நீங்கள் கொடுங்க. எல்லாரும் தர்மம் கொடுத்து நாளை மறுமையில் சொர்க்கத்தை பெறுவோம்னு சொல்லிக்கொண்டு இந்த ரமலானுடைய பயானை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முடிச்சு வைக்கிறேன். இந்த அடுத்த 10 காமநேரத்தில் முடிச்சிடுவோம். சரியா? இது 10 நிமிஷம் காமநேரத்தில் முடிச்சிடுவோம். இது சொல்ல வேண்டிய செய்தி என்பதால் முக்கியமாக சொல்லியாச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.